புதுவையின் மண்ணிலே விசுவாச வித்திட்ட எம்மறை பணியாளர் உமக்கே நன்றி. கடல் கடந்து வந்து கருணை பொய்ந்த MEP தூதர்களே உமக்கே நன்றி. ஏறக்குறைய நம்முடைய MEP அந்த மிஷனுடைய முந்தைய மிஷனை பற்றி பேசினேன். எப்படி நம்ம கிறிஸ்துவம் அதெல்லாம் இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் வந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அதற்கு பிறகு 9 ஆயர்கள் காலத்தில் நடந்த ஒரு சில விஷயங்கள் நான் ஏறக்குறைய 4 முழுசும் பேச முடியும். ஒரு ஆயரை பற்றியும் ஒரு 4 முழுசும் பேசலாம் என்னால். ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட டைமு உங்களுக்கு இருக்கிற நிகழ்ச்சியெல்லாம் சேர்ந்தால வேகமாக அடிச்சுட்டு போக வேண்டிய சூழலை வந்துச்சு. இருந்தாலும் இந்த செஷன் எனக்கு ஏறக்குறைய ஒரு 1 hour கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அதுக்குள்ளே எவ்வளோ முடிக்க முடியுமோ முடிக்கிறேன். சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு உதவியாக இருக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இன்றைக்கி இருக்கிற சூழலில் நாம் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க இடத்துல நம்ம இருக்கிறோம், சொல்லிக் கொடுப்போம். இப்போது 1606 என்னது மதுரை மிஷன், ஓகேவா? 1700 கர்நாடக மிஷன், 1776 அதுக்கு பேர் புதுவை மிஷன். இப்போ 3 மிஷன் சொல்லலாம் நீங்கள். ஒன்று மதுரை மிஷன், கர்நாடகா மிஷன், அப்புறம் புதுவை மிஷன். புதுவை மிஷன்றது 1776, ஓகேவா? 3 விஷயம் தெரிஞ்சுக்கோ உங்களுக்கு. அடுத்து 4வது விஷயம் 1844 முதல் மாமன்றம், பாண்டிச்சேரியினுடைய மாநில பேரை வந்து 1844. 1886 சொன்னேன். 1886 அப்போதான் நம்முடைய டைசிஸு பாண்டிச்சேரி உயர் மறை மாவட்டம் மாறுது. அது வரைக்கும் டைசிஸ் எல்லாம் கிடையாது. அப்போ முதல் பேராயர் லவுனான் ஆண்டவர்னு சொன்னேன். அதற்கு பிறகு பணிகள், கல்வி பணிகள்லாம் சொல்கிறோம். 3 ஆண்டு இருந்தாங்க. ஓகே, இப்போது ஏறக்குறைய 9 ஆயர்கள் இங்கே வந்து நின்னாங்க. அவங்கள பற்றி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தேன். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் அவங்க சந்தித்த சவால்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள் இன்றைக்கும் இருக்குது. அது இன்றைக்கும் நடந்துட்டு இருக்குது. அதனால தான் அது சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு நிறைய பேர் சிஸ்டங்க சொன்னாங்க, எங்கள் சபையை பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லி. ஏன்னா எனக்கு அடிச்சுட்டு போகிறேன். எனக்கு மாதா இறுதி சபை 1844 ஆரம்பிச்சது. 1827 க்ளூனி அருட்சகோயில் 1827 வந்தாங்க. அதற்கு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் சபையை பற்றியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறேன் நான். சரியா? சொல்வேன், கட்டாயம் சொல்வேன். இப்போது ஒரு சில சவால்கள், போராட்டங்கள் அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு நம்ம குடும்பத்தில் நடக்கிறது. இது சமுதாயத்து நம்ம குடும்பத்தில் முதல் அவங்க சந்திச்சது இந்த எல்லை தகராறுன்னு சொன்னேன் இல்லையா? எல்லை தகராறு. அவங்களுக்கு இடம் குறித்து கொடுக்கல. நம்ம எல்லை தகராறு இருக்கா இல்லையா? வீட்டு மன பிரச்சனை இருக்கா இல்லையா? குடும்பத்து நில பிரச்சனை இருக்கா இல்லையா? ஒரு அடி தள்ளி வந்தாலும் சண்டை நடக்குதா இருக்கே, கோர்ட்டுக்கு போகிறோமா இல்லையா? இருக்குதா இல்லையா? நம்ம அன்றாடம் சந்திக்கிற பிரச்சனை எல்லை பிரச்சனை. நம்முடைய எல்லை, நம்முடைய குடும்பம் எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு, எத்தனை ஏக்கரு, எத்தனை சென்ட்டு, பிரச்சனை வருதா வரலையா? இதே பிரச்சனை முதலாக அவள் சந்தித்தார்கள். பெரிய தடைகளை, வேதனைகளை அனுபவிச்சாங்க. எல்லை தகராறு இருந்துச்சு. இந்த எல்லை தகராறு காரணமே முதல்ல கோவாவில் குருக்கள் இருக்கிறாங்க. கோவாவில் இருக்கிற சாமியாருங்க வந்து இந்த பக்கத்தை வேலை செய்கிறாங்க. கடலோரத்தில் இங்கே பரங்கிப்பேட்டை, தரங்கம்பாடி, கடலூர், கடப்பாக்கம், இந்த சைடு உள்ளே வந்தீங்கன்னா ஐயம்பேட்டை, கோணாங்குப்பம். இது உங்களுக்கு கோணாங்குப்பம்லாம் தெரியும் இல்லையா? ஆவூர், ஐயம்பேட்டை, இந்த சைடெல்லாம் இந்த கோவா குருக்கள் உள்ளே வந்து வேலை செய்ய. அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கள் ராஜ பரம்பரை, நாங்கள் ராஜா கீழே இருக்கிறோம், அரச கீழே இருக்கிறோன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அவங்களுக்கு சண்டை வந்தே இருக்கும். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து கிளம்பி போயிட்டு இந்த சாமியார்ட்ட சண்டை போட்டு அந்த சாமியார்ட்ட போவாங்க. கோவா சாமியார்ட்ட போய் நீங்கள் வாங்க சாமி, நீ ஞானஸ்தானம் கொடு, கல்யாண மந்திரி சாமி, நீ பூச வயசு, அவங்களும் எடுத்துன்னு வந்து வெளியே வாங்கலாம், அவங்க கோயிலுக்கு போவாங்க. இந்த பிரச்சனை வந்து ஏறக்குறைய 1883 வரைக்கும் தொடங்கிலிருந்து கடைசி வரைக்கும் கோவா குருக்களுடைய பிரச்சனை. அதிகார மோதல்னு இது பேர், கோவா பிரச்சனை. 2வது பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹே, சந்திரநாகூர், இந்த பகுதியெல்லாம் ஐரோப்பியர்கள் வாழ்ந்த பகுதி, வெள்ளக்காரங்க இருந்த பகுதி. வெள்ளக்காரங்களுக்கு ஒரு ஆளை போட்டாங்க. அவங்க பேர் அப்போஸ்டலிக் ப்ரிஃபெக்சர். அவங்க என்ன பண்ணுவாங்க, வெள்ளக்கார பகுதியிலே இந்தியர்கள் இருக்காங்க. காரைக்காலம் பேர் வெள்ளக்காரங்க மட்டும் இருந்தாங்களா? நம்ம இந்திய நாட்டு மக்கள் இருந்தாங்க. நம்மளாம் கருப்பர் தான். நானும் கருப்பாக, நீ கருப்பு, வெள்ளையாக இருந்தால் வெள்ளெல்லாம் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் கருப்பர் தான் சொல்லுவாங்க அவங்கெல்லாம். அதனால் அவங்க பகுதியில் என்ன செய்தாங்க, இது எங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டுன்னு சொல்லி இவங்களும் சண்டை போட்டு இருந்தாங்க. 2 பிரச்சனையும் பேராயர் லவுனான் காலம் வரைக்கும் நீடிச்சிச்சு. லவுனான் உங்களுக்கு சொன்னேன், அங்கே போப்புக்கிட்ட பின்னாடி நிற்கிறவர் சொன்னேன் இல்லையா? அவங்க காலம் வரைக்கும் இந்த பிரச்சனை, அதிகார பிரச்சனை நீடிச்சிருந்துச்சு. நமக்கும் பிரச்சனை உண்டு. நம்ம வீட்டு பக்கத்தில் நான் தான் நீயான்னு போட்டு சண்டை இருக்காங்களா இல்லையா? அப்போ அதிகார பிரச்சனை வரும்பொழுது கடவுள் பார்த்துக்குவார். 2வதாக ராபர்ட் தே நோபிளின்னு ஒரு ஃபாதரை குறிப்பிட்ட நான். ஏசு சபை சாமியார் சொன்னா, மதுரை மிஷன் ஆரம்பிச்சார்னு சொன்னா ராபர்ட் தே நோபிளி.
அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு புது பிரச்சனை உண்டாக்கி விட்டாரு. அவர் வரும்போது யாருமே மதம் மாற்றம் செய்ய முடியல, கிறிஸ்துவனா கொண்டு வர முடியல. அப்ப என்ன செய்யறாரு, அவர் வேஷம் போடுறாரு. என்ன வேஷம்? ஐயர் மாதிரி வேஷம் போடுறாரு. ஐயர் வேஷம். இந்த முடியை வெட்டு கீப்பா, அந்த முடியை கட் பண்ணி கொண்ட இது போட்டுக்கிறது, கீப்பா கட்டிக்கிறது, கையில கமண்டலம் வச்சுக்கிறது, கொடை பிடிச்சிக்கிறது. ஐயர் ஒரு வேலை ஐயங்காரு கீப்பாச்சு கட்டுறாரு இல்லையா, வேஷ்டி கட்டுறால, சாமியார் உடுப்பு எடுத்துட்டு ஐயர் மாதிரி வேஷம் போடுறாரு. இவர் போடுற ஏன் அப்படி போட்டாருன்னு சொன்னா, உயர் ஜாதியில் இருக்கிறவர்களை மனம் திருப்புவதற்காக ஐயர் வேஷம் போடுகிறேன் அப்படின்னு சொல்லி போடுறாரு. இப்போ ஐயர் வேஷம் போட்டா அந்த உயர் ஜாதியில் இருக்கிறவங்க எல்லாம் கொண்டு வந்துடலாம். இவங்களுக்கு பேரு பிராமண சாமின்னு பேரு. நம்ம கிறிஸ்தவ சாமியார்கள் பேருன்னா பிராமண சாமியார்கள். யாரு? இந்த ராபர்ட் தேவநம்பி வழியில வரவங்கலாம். இன்னொரு குழு வராங்க, நாங்க தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவங்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நான் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு, இவங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் எப்படி இருப்பாங்க, சாதாரண ஒரு துணி எப்படி போடுவாங்க, இப்படி போட்டுக்குவாங்க, இடுப்புல ஒன்று கட்டிக்குவாங்க, அவ்வளவுதான் அந்த காலத்துல. அப்போ அது போல உடை உடித்து வந்தவங்களுக்கு பேரு பண்டாரசாமின்னு பேரு. பண்டாரசாமி, பிராமண சாமி. இந்த அருளானந்தர் யார் தெரியுமா? அவர் பண்டாரசாமி. அருளானந்தர் தெரியுமா தெரியாதா? அவர் பேரு பண்டாரசாமி, ராபர்ட் தேவநம்பி பேரு பிராமணசாமி. இவங்க என்ன செய்தாங்க, மதமாற்றம் செய்யறதுக்காகவே இந்த ஜாதியெல்லாம் நம்ம பக்கம் கொண்டு வரது ஐயராகும், இந்த பக்கம் வரவங்களெல்லாம் தாழ்த்தப்பட்டு நம்ம பக்கம் கொண்டு இப்படி ஆகும். ரெண்டு வேஷம் எடுத்ததால இங்க ஜாதிய பிரச்சனைகள் அவங்க காலம் தெரியல. அது நாம கன்வெர்ட் பண்ற அவ்வளவுதான் அவங்க நினைச்சாங்க. ஆனா பிற்காலத்துல 2 கோயில் முறை, 2 கல்லறை முறை, 2 தூம்பா முறை, ஒரே ஊர்ல 2 கோயில் இருக்கும். இந்த தெருவுக்கு ஒரு கோயில், அந்த தெருவுக்கு கோயில் இல்லைன்னா அப்படிப்பட்ட இதெல்லாம் வந்தது இந்த முறையால. இது பேர் மலபார் ரீதின்னு பேர். மலபார் ரீதி, மலபார் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனையும் 100-150 வருஷத்துக்கு நீடிச்சுட்டே இருந்துச்சு. இது அப்போ ரோமாபுரி என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ரோம்லலாம் ஜாதி பிரச்சனையா இந்த பிரச்சனை எதுவுமே தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி விட்டுருங்கப்பா, பரவாயில்ல, நிறைய பேர் மதமாற்றம் பண்ணிட்டோம், எதையும் தடுக்காதீங்க, வரவங்க வரட்டும், போறவங்க போகட்டும் அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. அதற்கு பிறகு இதன் விளைவுகள் எல்லாம் அறிவித்த பிற்பாடு இந்த பழக்க வழக்கம் நீக்கணும். பூணூல் போடுறது, நெத்தியில பொட்டு வைக்கிறது, புரியுதுங்களா, கீப்பா கட்டுறது, கற்பூரம் ஏத்துறது, கோயிலுக்கு வர முன்னாடி குளியல் போடுறது, நம்ம பெண்கள் எல்லாம் பொட்டு வைக்கிறது, அப்புறம் தாலியில மஞ்சள் தடவுறது, புரியுதுங்களா, இது எல்லாம் மூட பழக்க வழக்கம்னு சொல்லி இங்கிருந்த குருக்கள் எழுதினாங்க ரோமாபுரிக்கு. ரோமாபுரிக்கு ஒன்றும் புரியல இவங்க சொல்றதெல்லாம். ஆனால் அவங்க ஆர்டர் போட்டாங்க, கவலைகள் அனைத்தும் சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டு 1844 கொடுத்தாங்க. இதுக்கு பேரு இந்த பண்டாரசாமி முறை, பிராமண சாமி முறை, ஜாதிய பிரச்சனைகள். இது எல்லாமே ஏறக்குறைய 100-150 வருஷம் அங்கே எங்கே தொடங்குனதா, ஏசு சபை காலத்தில் தொடங்குனுச்சு. ஆனால் இவங்க காலம் வரைக்கும் இன்னைக்கு நீடிச்சு தான் இருக்கு. இன்னைக்கு முடியலன்னு சொல்லலாம் கிடையாது, சொல்ல முடியாது, நீடிச்சு தான் இருக்கு இந்த முறை. இதுக்கு பேரு மலபார் ரைட்டுன்னு பேரு. முதல்ல அதிகார மோதல் சொன்னேன், 2வது மலபார் ரைட்டுன்னு சொன்னேன். அதுக்கு அடுத்து பிரச்சனை என்னன்னா, ப்ராட்டஸ்டன்ட் வந்தாங்க. ப்ராட்டஸ்டன்ட் நம்ம டங்குபார் இங்கே தான் பக்கத்தில் சீகன் பால்கு வந்தார். சீகன் பால்கு வரும்போது 1717-15 வந்துட்டாரு. திண்ண பள்ளிக்கூடம் இருக்கு, அவர் திண்ண பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சு அவரே உட்காந்து தமிழ் படிச்சுக்கிட்டு பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறாரு. ஆனால் நம்மள்ட்ட அச்சுக்கெல்லாம் கிடையாது, நம்ம கத்தோலிக்க திருச்சபையில கிடையாது. அவங்க துண்டு பிரசுரம் கொடுக்குறாங்க, பைபிள் கொடுக்குறாங்க, எல்லாம் அவங்க கொடுக்குறாங்க, நம்மள்ட்ட கிடையாது. அப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, ஓ அந்த சபை நல்லதா இருக்குன்னு சொல்லி இங்கிருந்து அங்க போறாங்க, அங்கிருந்து இங்க வராங்க. அப்போ ப்ராட்டஸ்டன்ட் பிரிவினர்களுடைய அவங்களுடைய மறுமலர்ச்சி திட்டம் நல்ல திட்டம் தான் அது. அதனால இங்கிருந்து ஆடு திடுறது, கோழி திடுறது எல்லாமே இங்கிருந்து ஆளுங்கெல்லாம் அங்கே போனாங்க. நம்ம ஊரை எடுத்துக்கிட்டிங்கன்னா காரைக்கால ஒரு பிரச்சனை வந்துச்சு, வெளியில் யாரும் சொல்லக்கூடாது, ஆனால் டிவி வேற வச்சுட்டாங்களே, நான் சொல்லி தான் ஆகணும். இங்கே கேட்டிகிஸ்ட் இருக்கிறாரு நம்ம ஊரில், காரைக்காலில் கேட்டிகிஸ்ட்டுக்கும் நம்ம ஊரில் பெரிய ஆளுங்க இருப்பாங்க இல்லையா, நாங்கள் தான் அப்படி இருப்பாங்க, யாருன்னு தெரியாது, நாங்கள் தான் இருப்பாங்க எல்லா ஊர்லேயும். அவங்க என்ன பண்ண, அவங்களுக்கு கேட்டிகிஸ்ட்டுக்கும் சண்டை வருது. இப்போ கேட்டிகிஸ்ட் என்ன பண்ண, கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாரு காரைக்காலில். கேஸ் போடும்போது கேட்டிகிஸ்ட் ஜெயிச்சிடுறாரு. இந்த போராட்டம் பண்ணாங்களே நம்ம ஆளுங்க, காரைக்கால் ஆளுங்க, இவங்க தோத்துடுறாங்க. அப்போ இவங்க என்ன செய்யறாங்க, இந்த சாமியார் புப்ளோன்னு ஒரு சாமியார் இங்கே இருக்கிறாரு, அவரை தோத்துட்டு நம்ம ப்ராட்டஸ்டன்ட் பாஸ்டரை இந்த காரைக்கால் கோயில் கொண்டு வராங்க. ஆனால் அவங்க வரல, பாஸ்டர் வரலைங்க. ஆனால் சாமியார் போகல. இந்த கேட்டிகிஸ்ட் என்ன பண்ணுறாரு, நான் ஜெயிச்சிட்டேன், ஆனால் என் பணியை ராஜினாமா பண்ணி நான் வீட்டுக்கு போயிடுறேன், சாமியாரை ஒன்றும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு புப்ளோன்ற சாமியார் இங்கே தங்க வைக்கிறாங்க. காரைக்கால் நிறைய விஷயம் இருக்குது, நான் சொல்லணும்னா அது ரெக்கார்ட் ஆகிடும், சொல்ல மாட்டேன் நான். அதனால ப்ராட்டஸ்டன்ட் பிரிவினர்கள் இங்கே வர்றதுக்கு நம்ம ஆட்கள் முயற்சி எடுத்திருக்கிறாங்க, அது போல விஷயம் இருக்குது. அப்போ எல்லா இடத்துலையுமே சீர்திருத்த சபையினரால் நம்முடைய இந்த மிஷனுக்கு தடைகள் இருந்திருக்கு. அடுத்த தடைகள் பார்த்தீங்கன்னா, இங்கே பிரிட்டிஷ்காரங்க, பாண்டிச்சேரியில் பிரெஞ்சுக்காரங்க 2 பேருக்கும் அப்பப்போ சண்டை நடந்தே இருக்கும். சண்டை நடக்கும்போது அங்கே பிரெஞ்சு புரட்சி இருக்குது. இங்கே இது பிரான்ஸ் நாட்டில் பிரெஞ்சு புரட்சி 1789 1799 வரைக்கும் 10 வருஷம் புரட்சி நடக்குது.
பிரெஞ்சு புரட்சி தெரியுமா உங்களுக்கு? வரலாறு படிச்சவங்களுக்கு தெரியுமா? தெரியலன்னா பிரச்சனையே கிடையாது. தெரியலன்னா பிரச்சனை. ஏன்னா சோத்துக்கு வழி இல்லாதவங்க இணைந்து போராடியதுதான் பிரெஞ்சு புரட்சி. சோத்துக்கு வழி இல்லாதவங்க சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணாங்கன்னா 10 வருஷ போராட்டம். அப்போ அரசர்கள், மன்னர்கள் ஆட்சி இருக்குது, மன்னர்கள் ஜாலியாக இருக்கிறாங்க, அவனுக்கு 10-20 பொண்டாட்டியெல்லாம் இருக்குது, ஜாலியாக இருக்கிறான், அவனுக்கு ஒன்றுமே கஷ்டம் கிடையாது. அடுத்த இடத்துல குருக்கள் இருக்கிறாங்க, குருக்களுக்கும் சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, பிரபுக்கள் அவங்கெல்லாம் நோபல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ மேல்தட்டு குடிகள் எல்லாம் இருக்காங்க, ஆனால் நாங்கள் அன்றாடம் காட்சிகள் சாப்பாட்டுக்கு வழியில இருக்கிறோம். எனவே பிரெஞ்சு புரட்சி என்பது அன்றாடம் சாப்பாட்டுக்கு வழியில் இணைந்து 10 ஆண்டுகள் போராடினார்கள். மன்னர் ஆட்சி தூக்கி எறிஞ்சாங்க, சாமியாருங்க குருக்கெல்லாம் உதைச்சாங்க, கோயிலை மூடினாங்க, எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னாங்க, சாமியாவது மண்ணாவதுன்னு சொன்னாங்க. இதுதான் பிரெஞ்சு புரட்சியினுடைய அஸ்திவாரம். சரிங்களா? அதுக்கு பேர் மத சார்பின்மை, செக்குலரிசம்னு சொல்லுவாங்க. இப்போ எங்களுக்கு கடவுளே தேவையில்லைப்பா, கடவுளே வேணாம், நாங்கள் உழைக்கிறோம் சாப்பிட்றோம், நாங்கள்லாம் உழைக்கிறோம், எவனோ ஒருத்தன் சாப்பிட்டுக்கிறோம், அவனை தூக்கி அடி, கிங்க மன்னரை தூக்கி அடிச்சிரு, அந்த ராஜ்யம் தேவையில்லை, நாங்களே ஆட்சி செய்யணும் அப்படின்னு வந்தது தான் பிரெஞ்சு புரட்சி. அதனுடைய தாக்கம் நம்முடைய இந்த பாண்டிச்சேரி பகுதி இருந்தால நமக்கு சாப்பாட்டு இங்கே வழியில் எல்லாம் பிரெஞ்சு புரட்சி நடக்குது, எல்லாம் அடித்து நொறுக்கிட்டாங்க, காசு பணம் இல்லை, மிஷன் நடத்த முடியல, நம்மளால் நடத்த முடியல. நம்முடைய க்ளூனி அருட் சகோதரிகள் நிறைய இருக்காங்களா? இங்கே க்ளூனி சிஸ்டர்ஸ் இருக்காங்களா? இங்கே ஒருத்தர் இருக்காங்க, அம்மாங்க இருக்காங்க. எந்த வருஷம் நீங்கள் இந்தியாவுக்கு வந்தீங்க பாண்டிச்சேரி மிஷனுக்கு தெரியுமா? 1827 முதல் முறையாக அருட் சகோதரிகள் இந்த மிஷனுக்கு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி உர்சுலைன் சகோதரிகள் வந்தாங்க. பிரெஞ்சு சாமியார் இருக்கும்போது அந்த பிரெஞ்சு ஜெஸ்யூட் உர்சுலைன் சிஸ்டர்ஸ் வந்து 3 வருஷம் தான் இருந்தாங்க, ஓட்டாங்க அவங்க. அதற்கு பிறகு வந்தவங்க க்ளூனி சிஸ்டர்ஸ் வந்தாங்க. க்ளூனி சிஸ்டர்ஸ் இங்கே இருக்கிறாங்க. ஏறக்குறைய அவங்க வெள்ளைக்காரங்களுக்கு மட்டும்தான் வேலை செய்கிறாங்க. முதல்ல வேற கோச்சிக்காதீங்க, வெள்ளைக்காரங்கன்னா ஐரோப்பியர்களுக்கு, கிரையோல் சொல்லப்பட்டவங்களுக்கு, ஈரோசியர்களுக்கு பாண்டிச்சேரியில், காரைக்காலில், மாஹே, சந்திரநாகரில் க்ளூனி சிஸ்டர்ஸ் வேலை செய்கிறாங்க. அவங்க காலத்தில் இருந்த பள்ளிக்கூடங்கள்லாம் அந்த கவர்மெண்ட் எய்டட், அரசு நிதி கொடுத்துச்சு, புரியுதுங்களா? அப்போ ஏறக்குறைய இங்கே 7 பள்ளிக்கூடம் இருந்திருக்கு. 1878 திருநள்ளாறில் பள்ளிக்கூடம் இருந்திருக்கு, குறும்பாகரில் இருந்திருக்கு, கோட்டுச்சேரியில் இருந்திருக்குது, இங்கே இருந்து காரைக்காலில் 3 இருந்திருக்கு. எல்லாமே 7 பள்ளிக்கூடங்கள் 1878 நம்ம க்ளூனி சிஸ்டர்ஸ் வச்சுருந்துருக்காங்க. அப்போ பிரெஞ்சு இந்த புரட்சிக்கு பிறகு அவங்க சாமியார்களுக்கு எதிரான போராட்டம், சிஸ்டங்களுக்கும் பள்ளிக்கூடத்தை விட்டு துரத்திட்டாங்க. இந்த சிஸ்டங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடாது, எங்கள் காசில் வாங்கி நீங்கள் சாப்பிட்டுக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி எல்லா பள்ளிக்கூடத்தை விட்டையும் அருட் சகோதரர்கள் யாரெல்லாம், அதே போல் இமாக்குலேட் சிஸ்டர்ஸும் ஒரு சில பள்ளிக்கூடங்கள் பாண்டிச்சேரியில் எய்டட் ஸ்கூல் கவர்மெண்ட் கொடுத்து வச்சுருந்துருக்காங்க, அந்த பள்ளிக்கூடத்தை விட்டு அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அதற்கு பிறகு தான் அவங்க க்ளூனி சிஸ்டருடைய பகுதியெல்லாம் ஏற்காட்டுக்கு போகிறாங்க. திண்டிவனம், அணிலாடி, செய்யூர் இப்படி பகுதியெல்லாம் க்ளூனி அருட் சகோதரிகள் இந்த பரவலான பணிகள்லாம் போகும். ஓகேவா? அப்போ மத சார்பின்மை வந்த உடனே இந்த அரசாங்கம் நம்ம பள்ளிக்கூடம் நடத்துறதெல்லாம் நிறுத்த பார்த்துச்சு. இந்த ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்கு இருந்த ஒரு சண்டை நடக்குது. 2வது மத சார்பின்மை பிரச்சனை இருக்கு. இதெல்லாமே இவர்கள் சந்தித்தார்கள். 3வது 4வது சொன்னா 3வது சொன்னா 4. ஓகே, யாராவது நம்பர் கரெக்டாக வச்சுங்க. இப்போ முதல் உலக போர், 2வது உலக போர் இங்கே நடக்குது. முதல் உலக போர் எப்படி நடந்துச்சுன்னா 1914 முதல் உலக போர் நடக்குது. அப்போ இவங்கெல்லாம் பிரெஞ்சுக்காரங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கிற சாமியார்லாம் கூப்பிட்டு மிலிட்டரியில் வேலை செய்யணும் போ அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற ஃபாதர்ஸ் 16 சாமியாருங்களை அந்த முதல் உலக போர் நடத்துறதுக்கு அனுப்புகிறாங்க. போயிடுறாங்க, ஆட்கள் பற்றாக்குறை இருக்குது. அப்போ முதல் உலக போர் நடக்கும்போது இந்த ஒரு பீரியட் இருக்குது. அதுக்கடுத்து 2வது உலக போர் 1939 45 வரை நடக்கும். 2வது உலக போர் நடக்குது. அப்போ இங்கே பிரெஞ்சு சாமியார் வேலை செய்கிறாங்க. அப்போது அங்கேருந்து பண உதவி எதுவுமே வரல, புரியுதுங்களா? வெளிநாட்டிலேருந்து எந்த உதவியும் கிடையாது. அந்த சமயத்தில் இங்கே மிஷினை நடத்த முடியல. ஒன்று ஆட்கள் பற்றாக்குறை இருக்குது, சோத்துக்கு வழி இல்லை, மிஷின் நடத்த முடியாது, பூச வைக்க முடியாது, மக்கள் கஷ்டப்படுறாங்க. இந்த 2 உலக போர் சமயத்தில் பிரான்ஸ் நாட்டிலிருந்தோம், ரோமாபுரியிலிருந்தோம் ஒத்த ரூபா கூட இந்த மிஷினரிகளுக்கு வரல. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, அவர் பார்த்துக்குவாருன்னு சொன்னாங்க. எவர் பார்த்துக்குவாரு? கவுண்டமணி சொல்வாள், மேலகிரம் பார்த்துக்குவான்னு சொல்லுவாங்களே. மேலகிரமம் பார்த்துக்கணும், கீழே யாரும் பார்த்துக்க மாட்டான்னு கேட்பாங்களே. அதுவால மேலகிரமம் பார்த்துக்கோ. அவங்களுடைய ஒரே நம்பிக்கை கடவுளுடைய பராமரிப்பு, அவ்வளோதான். புரியுதுங்களா? அப்போ 2 உலக போர் சந்திக்கும் பொழுது இங்கே இருக்கிற ஆட்களையும் அனுப்பிட்டாங்க, பணமும் வரல, எல்லாம் துண்டிக்கப்பட்டிருக்குது. ஆனால் கடவுள் பார்த்து கொள்வார், அதுதான் அவங்கள்ட்ட அசைக்க முடியாத நம்பிக்கை. அடுத்த பிரச்சனை, இந்தியாவில் பல வருஷம் ஒன்று வானம் பொய்த்ததால் பயிர் இல்லாமல் பட்டினி சாவரிஞ்சி. ஒன்று நான் சொன்ன 1833 ஹியூபர்ட் அந்த வெள்ளி பாத்திரங்கள் வித்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அவர் காலம் ஒன்று. லவுனான் காலத்தில் வந்து
1876 கிரேட் ஃபேமின் எழுதுறாங்க. மிக நீண்ட பட்டினி காலம் அதுன்னு சொல்றாங்க. அப்போ அந்த பட்டினி காலத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத பொழுது இவங்க கோயிலை கட்டி 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 சோறை போட்டு நேர்க்கிறாங்க ஜனங்களுக்கு. எவ்வளோ போட முடியும்? பெரிய பெரிய கோயில் கட்டினாங்க. அணிலாடில் ஒரு கோயில், பெரிய கோயில் இருக்கும். ஏன்னா அது தாராசு அது போல அதெல்லாம் நிறைய பேரை சொத்து விற்று அவங்களுக்கு வாரிசு உரிமை சொத்து, அவங்களுக்கு சொந்த பணம் எல்லாத்தையும் போட்டு போட்டு மக்களுக்கு சாப்பாடு கொடுத்துனே இருப்பாங்க. காலரா நோய் இருந்திருக்குது, இந்த பசி பட்டி நீடிச்சிருக்கு. இந்த காலம்லாம் மக்களுக்கு ரொம்ப கஷ்டமான காலம். ஆனால் இவர்கள் மக்களுக்காக செத்து இருக்கிறார்கள், மடிந்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். எனக்கு சாப்பாடு இல்லை, ஆனால் என் மக்களுக்கு சோறு போடணும், அதுக்கு எதை வேணா செய்வோம். அப்படி செய்துட்டு நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, ஒரு வார்த்தை எழுதுறாங்க, இவர்கள் சக்திக்கு மேல் வேலை செய்ததால் மடிந்து போனார்கள். சக்தினா எனக்கு கத்துறதுக்கு ஒரு 5 மணி நேரம் கத்தலாம், 8 மணி நேரம் கத்தனா நான் உயிரா இருப்பேனா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இப்போ நான் காலைல இருந்து ஒரு 2 மணி நேரம் கத்துறேன்னு வச்சுங்களேன், இன்னும் 2 மணி எக்ஸ்ட்ரா கத்தனா உயிரா இருப்பேனா? இருக்க மாட்டேனா? நீங்க சொல்ற மாதிரி நான் போனாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. நீங்க சொல்றதுக்கே பயப்படுறீங்க. அப்படி அந்த மிஷினரி ஸ்பிரிட்லாம் உள்ள இருக்கு எனக்கு. அவர் சொல்றாங்க, இவர் சக்திக்கு மேல் பணியாற்றியதால் செத்து போனாலும் எழுதியிருக்கிறாங்க. காரணமே பசி பட்டினி காலரா இதெல்லாம் சவால்கள். அங்க முதல்ல சொன்ன நான் அதிகார மோதல்கள் சவால் இருந்துச்சு, ஞாபகம் வச்சுங்க. 2வது சீர்திருத்த பிரிவினர் சவால் இருந்துச்சா, மலபார் ரைட்ஸ் சொன்ன சவால் இருந்துச்சா, பண்டாரசாமி பிராமண சாவி சவால் இருந்துச்சா இல்லையா? இத்தனை சவால்கள் மத்தியில அவள் வாழ்கிற பொழுது இங்க சுதந்திர போராட்டமும் ஒரு பிரச்சனை வருது. ஆங்கிலேயர்களுக்கு எதிரான சுதந்திர போராட்டம். இந்த சாமியார்லாம் வெள்ளையா இருக்கிறாங்க, இவன் வெள்ளைக்காரெல்லாம் நமக்கு எதிரான ஆளு, கிறிஸ்துவ மதம் நமக்கு எதிரான மதம் சொல்லி அப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கிடையாது, இப்ப RSS BJP எல்லாம் பேசணும், இப்ப கிடையாது, அப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கிறிஸ்துவ மதம் எங்களுக்கு எதிரான மதம் சொல்லி அப்ப 1900 ஆரம்பிச்சிட்டாங்க. 2வது இந்து மறுமலர்ச்சி இயக்கங்கள் வந்துச்சு. இப்ப எப்படி இந்து மிஷன் வருதோ அப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சவால்கள் மத்தியில இவங்க செய்யறது ஒருவர் முதல் தொடக்க காலத்தெல்லாம் நிறைய கோயில் கட்டுற பணி அந்த பணியெல்லாம் கிடையாது. இந்த மக்களை சரி பண்ணதுக்கே சரியா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கோயில் கட்டுவாங்க. கோயில் கட்டின உடனே 1761 பாண்டிச்சேரியிலையும் காரைக்கால் கோயிலெல்லாம் தரமட்டமாக்கப்பட்டது. இங்க இங்கிலீஷ்காரங்க உள்ள நுழைஞ்சிட்டாங்க. இங்க பிரெஞ்சுக்காரங்க கோயில் கட்டுவாங்க. 1761 இங்க காரைக்கால் இருந்த கோயில், இங்க கோட்டுச்சேரியில் இருந்த கோயில், குறும்பாக்கத்தில் இருந்திருக்கு, இது எல்லாமே தரமட்டமாக்கிட்டாங்க. திரும்பி வந்திருப்பாடு 1765 திரும்பி வரும்பொழுது தான் திரும்பி நம்முடைய கோயிலெல்லாம் புதுப்பிக்கப்படுகிறது. இந்த கோயில் எப்ப கட்டினது? இப்ப இருக்கிற கோயில் 1870 எதுல எங்க இருக்க ரெக்கார்டில் இருக்கா? எங்க ரெக்கார்டில் 1850 போட்டுக்குது. சரி பரவாயில்ல, கொஞ்சம் மாத்திக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1-2 வித்தியாசம் கூட இருக்கும். 1850 போல. அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் 1750 4000 கிறிஸ்துவ வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா காரைக்காலில். அப்போ இதெல்லாம் பிறகு வந்த கோயில். நம்ம டவர் 1891 கட்டிக்கிறாங்க. டவர் மணிக்குண்டு இருக்குல்லையே, அது கட்டியிருக்காங்க. இதில் எக்ஸ்டென்ஷன்லாம் ஓகே. இப்போ இப்படிப்பட்ட சவால் மத்தியில் பெரிய பெரிய கோயில்கள் இருக்கிறது, பள்ளிக்கூடங்கள் இருக்குது. நம்ம பள்ளிக்கூடம்லாம் ஏறக்குறைய 1878 குறும்பகத்தில் க்ளூனி சிஸ்டர்ஸ் அங்கே கான்வென்ட் ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க 1878. இப்போ பாருங்க, இப்படியெல்லாம் வளர்ந்துருக்குறோம். இன்னொரு சைடில் கல்வி பணி வழியாக மட்டும்தான் நாம் மக்களை முன்னேற்ற முடியும் அப்படின்னு சொல்லி தீவிரமாக இறங்கியிருக்காங்க. அதற்காகத்தான் மாதா இருதய சபை ஆரம்பிக்கப்பட்டது. மாதா இருதய சபை 1844 அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி துப்பியடிகள் இறையடியார் துப்பியடிகளால் இந்த சபை நிறுவப்பட்டது. புரியுதுங்களா? உடனடியாக இந்த பேரவைக்கு அடுத்த இதிலே ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் 17ஆம் தேதி பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே நமக்கு பிஷப் ஹவுஸ் முன்னாடி ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு இல்லையா, இமாக்குலேட் பள்ளிக்கூடம் இருக்கு இல்லையா, அது என்னைக்குன்னா அக்டோபர் 17ஆம் தேதி. 16ஆம் தேதி சபை, 17ஆம் தேதி பள்ளிக்கூடம். ஒரு 2 வருஷத்திலேயே காரைக்காலையும் ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிருக்காங்க. 2வது கல்வி இல்லம் காரைக்கால் நிறுவப்பட்டதுன்னு எழுதியிருக்கிறாங்க. அப்புறம் விரியூர் ஏறையூர்லேருந்து 2-3 பொம்பளை பிள்ளைங்களை கொண்டு வந்து டீச்சர் ட்ரைனிங் கொடுத்து நீ ஊரெல்லாம் போயிட்டு படிக்க வைங்க. 850 கிராமங்களில் பெண் கல்வி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1850 இப்படி கும்பகோணம், கண்டமங்கலம், பொருத்தாக்குடி இது போல இடங்கள் ஒரு 5-6 இடங்கள்ல விரைவாக பள்ளிக்கூடங்களை இமாக்குலேட் அருட் சகோதரர்கள் ஆரம்பிச்சு பெண் கல்வி, ஆண் கல்வி வரதுக்கு முன்னாடி பெண் கல்வி ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய போயிடுச்சு. க்ளூனி சகோதரிகள் எப்பொழுதுமே நம்முடைய இந்த பகுதிகளெலாம் காரைக்கால் புதுவை பகுதியில் ஆரம்பிச்சுட்டு அதற்கு இந்த பகுதியிலையும் தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளுக்கு சாதாரண குழந்தைகளுக்கும் பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சு க்ளூனி சகோதரிகள் அந்த ஒரு பக்கம் ஐரோப்பியர்களுக்கு, இன்னொரு பக்கம் இங்கே இருக்கிறவங்களுக்கும் இப்படி பேரலாகவும் க்ளூனி சகோதரிகள் இங்கேயும் பள்ளிக்கூடம் வச்சிருந்திருக்காங்க. எனவே கல்வி பணி இல்லைன்னு சொன்னால் நீங்களும் நானும் இன்னைக்கு இருக்க முடியாது. தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு கடலூரில் ஒரு பள்ளிக்கூடம் துரூகின்னு ஒரு சாமியார் 1908 ஆரம்பித்தார்.
அப்போ சென்ட் ஜோசப்ஸ் பள்ளிக்கூடம் அங்கே கடலூரில் 1868 ஆரம்பிச்சது. 1868 சென்ட் ஜோசப்ஸ் பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடம் ஐயருக்கும் ஐயங்காருக்கும் மூத்த உயர் ஜாதிகள் மட்டும் இருந்துச்சு. அப்போ இந்த ஃபாதர் பார்த்தாரு, என் பிள்ளைங்களுக்கு அங்கே இடம் இல்லையா, ஐயருக்கு ஐயங்கார் மட்டும் தாங்க படிப்பானா, என் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுறது, நான் ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே 1908 துருகியன் என்ற சாமியார் அந்த காம்பவுண்டுலேயே ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பித்தார். கொட்டா, அது மாட்டு கொட்டா. அவர் மோளம் அடிப்பார், இவன் ஆடுவான். அவன் இந்த தென்னங்கீத்தில் சின்ன சின்ன கூட முய்து கொடுப்பாரு, ட்ரில்லு கொடுப்பார், எக்ஸசைஸ் கொடுப்பார், ஆட்டம் போடுவாங்க. இதான் பள்ளிக்கூடம். 1910 கவர்மெண்ட் பார்த்துச்சு, இது பெஸ்ட் ஸ்கூல்றான்ச்சு. புரியுதுங்களா? டான்ஸ் போடுறான், மோளம் அடிக்கிறான், இந்த கீத்து முடையிறான், இவன் தொழிற்கல்வி இருக்குது, இசைக்கல்வி இருக்குது, டான்ஸ் இருக்குது, உடற்பயிற்சி இருக்குது, ஆளுமை கல்வி இருக்குது, இதாண்டா பெஸ்ட் ஸ்கூல்னு சொல்லி அவார்டு கொடுத்து அதுக்கு மானியமும் கொடுத்துட்டான், உதவியும் கொடுத்துட்டான். புரியுதுங்களா? 1910 நான் சொல்றது. துருகின்னு அவர் பேர், செயின்ட், என்ன போகிறது செயின்ட் அவர். இந்த மாடல் எடுத்துக்கிட்டு தான் அந்த மிஷன் முழுசுமே எங்கெல்லாம் 500 குடும்பங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சாங்க. எங்கெல்லாம் 500 கிறிஸ்தவங்க, அது சின்ன கிராமமாக இருக்கலாம், பங்கா இருக்கலாம், 500 கிறிஸ்தவங்கன்னா ஒரு பள்ளிக்கூடம். இப்படி ஆரம்பித்து தான் இந்த மக்களை எல்லா நிலையும் உயர்த்தினாங்க. அப்போ உங்களுக்கு ஒருவேளை நம்ம காரைக்காலுக்கு தெரியாமல் இருக்கலாம், கிராம சவுத்தார்காடு, சேலம், நம்முடைய கும்பகோணம் மறை மாவட்டம், வேலூர் மறை மாவட்டம், தருமபுரி, இது எல்லாமே இந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் நம்முடைய மிஷினரிகள் ஆரம்பித்த பள்ளிக்கூடங்கள். எங்கள் திண்டிவனத்தை மையமாக வச்சது டிஓஎஸ் பள்ளிக்கூடம்னு சொல்லுவாங்க. 1921 டீச்சர் ட்ரைனிங் ஆரம்பித்து ஆசிரியர்களை உருவாக்கணும். கவர்மெண்ட், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொன்னாங்க 1855 சட்டம் கொண்டு வந்தாங்க. ட்ரைனிங் முடிச்சிருந்தாங்கன்னா உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு சம்பளம் கொடுக்குறேன், ட்ரைனிங் முடிச்ச டீச்சர்ஸை போட்டுனா சம்பளம் கொடுக்குறேன். இது 1855 கொடுத்த சட்டம். உடனே நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, ட்ரைனிங் ஸ்கூல் ஆரம்பிப்போம், நம்ம ஆளுங்க ட்ரைனிங் முடிச்சிருப்பாடு அப்பாயின்மெண்ட் போடுவோம். இப்படித்தான் நம்முடைய மக்களை இவர்கள் கல்வியில் முதல் முறையாக கொண்டு வந்தாங்க. இது வரைக்கும் புரியுதா நான் சொல்கிறது? புரியுதா? அந்த கல்வி மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதுதான். சரிதான்? யாராக இருந்தாலும். அப்போது சமத்துவ கல்வி, சகோதரத்துவ கல்வி, இலவச கல்வி, எல்லா ஜாதியினருக்குமான கல்வி, யாரையும் ஒதுக்காத புறக்கணிப்பு இல்லாத ஒரு கல்வி, இந்த கல்வி தான் அவங்க கொடுத்தாங்க, கல்வி திட்டாது. இரண்டாவதாக பாண்டிச்சேரியில் எப்பொழுதுமே, அது காரைக்காலும் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் ஓதா இருக்குது, பாண்டிச்சேரியில் பேராலயத்தில் ஜாதிய மோதல் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. ஹியூபர்ட் ஆண்டவர்னு சொன்ன இல்லையா, ஹியூபர்ட் ஒருத்தர் வந்தார்ல, இந்த வெள்ளி பாத்திரத்தை உருக்கி கொடுத்தாரு இல்லையா, சொன்ன இல்லையா, சாப்பாடு போடுன்னு சொன்னால, அவர் காலத்தில் இப்போ இந்த முரண்பாடு இருக்குது, உட்கார்றதுல முரண்பாடு, தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவங்களுக்கும் ஜாதிய கிறிஸ்தவங்களும் முரண்பாடு இருக்குது. இப்போ தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவன் சொன்னால் எங்களுக்கு இங்கே இடம் இல்லைல்ல, நாங்கள் ஒன்றா உட்கார முடியல, எங்களுக்கு தனி கோயில் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே கவர்மெண்ட்டு தனியாக ஒரு இடத்த ஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அப்போது ஹியூபர்ட் ஆண்டோட கேட்குறாங்க, இவங்க தனியாக ஒரு சாமியாரை போட்டுருங்க அவங்களுக்காக, அந்த ஜாதிக்காக ஒரு சாமியார் இருக்கட்டும், தனியாக ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லி ஹியூபர்ட் ஆண்டோட கேட்குறாங்க. இந்த தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவங்க நான் செய்கிறாங்க, எல்லாம் கிளம்பி வந்து நம்மளாம் கோயில் கட்டலாம், நம்ம பணத்திலே கட்டலான்னு சொல்லி வராங்க. ஆனால் வந்த உடனே ஆரம்பிக்கிற நேரத்தில் 2 குரூப்புக்கும் சண்டை நடக்குது. என்ன சண்டைனா, ஒருத்தவன் வடக்கு கட்டணுன்றான், இன்னொருத்தவன் கிழக்கு கட்டணும், தெற்கு கட்டணும்னு சொல்கிறான். புரியுதா? பாண்டிச்சேரிக்கு வடக்கில் கட்டணும்னு ஒரு குரூப்பு போராடுது, இந்த குரூப்புக்குள்ளே தெற்கு கட்டணும்னு சொல்லுது. 2 குரூப்பும் சண்டை போட்டுக்கிட்டு திரும்பி மேட்ராசான கோயிலுக்கு பேராலயத்துக்கு வருது. வந்த உடனே அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே ஒரு எங்களுக்கு உத்தரவாதம் கொடுங்க, நீங்கள் முரண்பாடு முடிச்சா நாங்களே கோயில் கட்டிக்கிறோம். பிஷப் நான் கையெழுத்தெல்லாம் ஒன்றும் போட்டு தரமாட்டேன், நீங்கள் சண்டை போட்டால் போட்டுன்னு இருக்குன்னு விட்டுட்டார். இவங்க வெளியே வந்து போராட்டம் பண்ணுறாங்க. போராட்டம் பண்ண உடனே கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இந்த மிலிட்ரியை அனுப்பி இந்த போராட்டத்தை அடக்குது. ஏன் போராட்டத்தை அவங்க அடக்குறாங்கன்னு சொன்னாங்கன்னா, இந்த தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவர்கள் அத்தனை பேருமே கவர்னர் மாளிகையில் வெள்ளைக்காரங்களுக்கு குசினியில் வேலை செய்கிறவங்க. குசினா தெரியுமா உங்களுக்கு? குசின்னா நல்ல சாப்பாடு செய்கிறவங்க தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவங்க, நல்ல சாப்பாடு சூப்பராக தோட்ட வேலை செய்கிறவங்க, வீட்டு வேலை செய்கிறவங்க இவங்களா இருக்காங்க. இவங்க போராட்டம் பண்ண உடனே அங்கே சாப்பாட்டுக்கு வழியில் பசி எடுக்குது. அந்த வெள்ளைக்காரங்களாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இவனை அடக்கி கொண்டு போனதான் சோறு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த போராட்டத்தை அவர்கள் அடக்கினார்னு சொல்லி இப்போ பசியினால் இந்த போராட்டம் அடக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்காங்க. ஓகேவா? இப்போ கோயில் கட்டுறதுக்கான ஒரு பிரச்சனை இது. இது வந்து ஹியூபர்ட் ஆண்டவர் காலத்தில் நடந்தது. லவுனான் ஆண்டவர் போப்பு பின்னாடிக்கிறோன்னு சொன்னேன் நான், தெரியுதா? லவுனான் ஆண்டவர் அவர் காலத்தில் என்ன நடந்திருக்குன்னா, இங்கே காசெல்லாம் நின்று போச்சு, பணம் வரவெல்லாம் இல்லை. அவர் சொல்கிறாரு, நம்ம மக்கள்கிட்ட நம்ம காசு கேட்போம், நம்ம மக்கள்கிட்டருந்தே நம்ம கொஞ்சம் காசு கேட்டு வசூல் பண்ணி நம்ம நிர்வாகம் பண்ணலாம், வெளிநாட்டு பண்ணலாம், ஒன்றும் இனிமேல் வர்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, கத்தீட்ரலில் பெஞ்சில் அமர்வதற்கு கட்டணம் வசூல் செய்யப்படும், பெஞ்சில் அமர்வதற்கு கட்டணம் வசூல் செய்யப்படும். நீங்கள் கொடுப்பீங்களா காசு? இப்போ யாராவது காசு கொடுத்தா உட்காந்துக்கிறீங்க? இப்போ எத்தனை பேர் காசு கொடுத்து உட்காந்துங்க? யாரெல்லாம் காசு கொடுக்க முடியுமோ அவங்க தான் சேரில் உட்காரலாம், அவங்க தான் பெஞ்சில் உட்காரலாம். புரியுதுங்களா? அப்போது
அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து கோயிலில் மணி அடிப்பாங்க. இப்போ ஞானஸ்தானம் கொடுக்கும்போது மணி அடிப்பாங்க, சாவு போகும்போது வரும்போது மணி அடிப்பாங்க, புரியுதா? தாலி கட்டும்போது மணி அடிப்பாங்க. அடிக்க மாட்டாங்களா? அடிக்க மாட்டாங்களா? இப்போ அடிக்கிறாங்களா? அடிக்கிறாங்களா? நிறைய இடத்துல அடிக்க முடியாது. அடிக்கிறதுக்கு வலு கிடையாது. இந்த கயிறு பிடிச்சிட்டு இருக்கிறது நமக்கு தெம்பு கிடையாது. நிறைய இடத்துல உபதேசம் வயசான ஆச்சு இல்லையா? யார் போய் அடிக்கிறது? சாவு மணி, கல்யாணம் தாலி கட்டுறது மணி, குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்குற மணி, இதெல்லாம் அடிப்பாங்க. இப்போ இந்த மணி அடிக்கிறது வந்து தாழ்த்தப்பட்ட கிறிஸ்துவங்களுக்கு கிடையாது. நான் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஜாதியை பற்றி பேச வரல, நடந்த வரலாறு தான் சொல்கிறேன், புரியுதுங்களா? தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு மணி அடிக்கிற உரிமை கிடையாது, மணி கிடையாது அவங்களுக்கு. பெஞ்சில் அமர முடியாது. இப்போ லவுனான் என்ன சொன்னார்னா, யாரெல்லாம் காசு கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு மணி அடிக்கலாம், யாருக்கெல்லாம் காசு கொடுக்க முடியுமோ அவங்க பெஞ்சில் உட்காரலாம் அப்படின்ட்டார். அப்போ தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க. எங்கே சம்பாதிக்கிறாங்க? கவர்னர்கிட்ட, கவர்னர் மாளிகையில் வெள்ளக்காரங்கள்ட்ட வேலை செய்கிறாங்க இல்லையா? நிறைய சம்பளம், பாக்கெட்டில் காசு நிறையா இருக்குது. எப்பா நல்ல ஒரு விடுதலை கிடச்சின்னு சொல்லி பிஷப்கிட்ட போய் பணத்தை கட்டி, நாங்கள் பெஞ்சில் உட்காரதுக்கு நான் பணம் கட்டுறேன், மணி அடிக்கிறது கொடுக்கும். இப்போ மோதல் நடக்குது. இப்போ ஜாதி கிறிஸ்துவ செய்கிறாங்க, இவங்களுக்கு பெஞ்சில் உட்காந்தா நான் எப்படி ஈக்குவலாக உட்கார முடியும்? நான் வெளியே போகிறேன், புரியுதுங்களா? நான் பெஞ்சில் உட்கார மாட்டேன்னு சொல்லி ஜாதி கிறிஸ்துவ வெளியே போகிறாங்க. அவங்களுக்கு மணி அடிக்கிறோம், எங்கள் சாவுக்கு எங்கள் வீட்டுக்கெல்லாம் மணி அடிக்கூடாது, இப்படின்னு போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ லவுனான் காலத்தில் இந்த பெஞ்சில் அமர்வதற்கான ஒரு போராட்டம் நடந்திருக்கிறது கத்தீட்ரல் பங்குல. ஓகேவா? இது ரெண்டாவது விஷயம். மூணாவது ஒரு விஷயம் நான் சொன்னேன். பிஷப் காந்தி இருக்கும் பொழுது ரொம்ப நொந்து போயிட்டாரு. மோரேல் ஆண்டவர் பதவி எடுக்கும் பொழுது கோயில் வெறிச்சோடி கிடஞ்சி சொன்னா ஞாபகம் இருக்கா? கோயிலில் யாரும் இல்லை, பிஷப் ஆகும் சொன்ன இல்லையா? அந்த காலத்தில் அதே போல முன்னுரிமை இடம், இந்த இடம் வந்து சிலுவ கோயிலாம் காலம். அந்த காலத்தில் சிலுவ கோயில் ஏன் கட்டினான்னா, இந்த பகுதியில் ஒரு ஜாதி, இந்த பகுதியில் ஒரு ஜாதி, இங்கே ஒரு ஜாதி, இந்த சாலையில் ஒரு ஜாதி, சாலை முறைன்னு சொல்லுவாங்க, நடுச்சாலை, சிலுவை சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாலை முறையே இந்த ஜாதி அமைப்பில் வந்துச்சு. அப்போ நன்மை கொடுக்கும்போது அந்த பக்கத்தில் கதவு கட்ட கொஞ்சம் பேர் உட்காந்துருப்பாங்க, இவங்களெல்லாம் கொடுத்து முடிச்சு பின்னாடி போய் அங்கே நன்மை கொடுத்து வரணும் வெளியில் போயிட்டு, அல்லது இந்த ஒதுக்கப்பட்டவங்களுக்கு தனியாக நன்மை கொடுக்கணும். இந்த முறையெல்லாம் இருந்துச்சு. இப்போ இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த பிரெஞ்சு புரட்சிக்கு அடுத்து எங்களுக்கும் சமத்துவம் வேணும், சம உரிமை வேணும் அப்படின்னு சொல்லி போராட ஆரம்பிச்சிருப்பாடு. இந்த பேராலயத்தில் இப்படிப்பட்ட போராட்டம் நடந்துச்சு. அவங்க ஓடி போயிட்டு நீ உட்கார இடத்துல நான் உட்காரன்னு உட்காந்துக்கிட்டாங்க, புரியுதுங்களா? அப்படி உட்கார்ந்ததால அங்கே ஜாதி கிறிஸ்தவர்கள் வெளிநடப்பு செய்தார்கள். அவங்களுக்கு பெத்தி செமினார் அந்த சேப்பலில் பூசை நடந்துச்சு, இமாக்குலேட் சிஸ்டர்களுடைய கான்வென்ட்ல பூசை நடந்துச்சு, அங்கே முத்தியால்பேட்டில் இருக்கிற கர்மல் சபை மடத்தில் பூசை நடந்துச்சு, புரியுதா? இப்படி ஜாதி மோதல்கள் எல்லாம் நடந்த பொழுது இந்த பிரெஞ்சு குருக்கள் இதையெல்லாம் சரி பண்ணுகின்ற பொழுதுதான் கோலாஸ்ன்னு ஒருத்தர் வர்றார், புரியுதுங்களா? கோலாஸ் நான் சொன்ன, நான் கடைசியாக கோலாஸ் வரும்பொழுது இங்கே ஒரு தடுப்பு சுவர் இருக்கும், வெட்டி தள்ளு. நான் பார்த்தேன், என்ன சுடுறனா சுடு. கோயிலுக்கு வரும்போது துப்பாக்கி எடுத்து வருவாங்க ஆளுங்க சுடுறதுக்கு, புரியுதுங்களா? இந்த ஜாதி என்னை தொட்டுட்டாங்க, இந்த ஜாதி இந்தாண்ட வந்துட்டாங்கன்னு சொன்னால் துப்பாக்கியால் சுடணும். அதில் வரும்போதே துப்பாக்கியோட நம்ம ஆட்கள் வருவாங்க. அதில் கோலா சொன்னார், முதல்ல என்ன சுடு சொல்லிட்டு தடுப்பு சுவர்கள் எல்லாம் எடுத்து வருதான் கோலாஸ் ஆண்டவர். அப்போதான் ஏறக்குறைய மக்களுக்கு விடுதலையும் விமோசனம் கிடைச்சது. கல்வி பணி வழியாக, சமுதாய விடுதலை புரட்சி வழியாக, அல்லது இந்த மத ரீதியாக வருகிற பிரச்சனைகள்லாம் சந்திச்சு ஏகப்பட்ட பிரச்சனைகள், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சிங்கி அடித்தாலும் கடவுளுடைய பராமரிப்பு நம்பிக்கை, இதெல்லாம் அவங்க வாழ்ந்தாங்க. இது வரைக்கும் புரியுதா? பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். ஓகே. இதற்கடுத்து 1955 நம்முடைய இந்திய ஆயர்கள் வந்தாங்க. ஆயர் அம்ப்ரோஸ், ஆயர் செல்வநாதர், ஆயர் மைக்கேல் அகஸ்டின், ஆயர் ஆனந்தராயர், 4 பேருமே என்னை பொறுத்த அளவில் புனிதர்கள். அல்லேலூயா. அவரிடம் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, ஆனால் புனிதர்கள் இவங்க. அம்ப்ரோஸ் ஆண்டவர் வந்து கோயம்புத்தூர்காரர், தாராபுரத்தை சேர்ந்தவர். அவர் கோயம்புத்தூர்லேருந்து இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஸர் இன் சென்ட் பீட்டர்ஸ். அது வரைக்கும் வெள்ளக்காரங்க தான் சென்ட் பீட்டர்ஸ் செமினரில் இருப்பாங்க. இவர் தான் முதல்ல இந்திய குருவாக அங்கே ப்ரொஃபஸராக போகிறாரு 1946. அதே போல் அவங்க கத்தீட்ரல், கோயம்புத்தூர் கத்தீட்ரலில் 1936 46 வரைக்கும் பங்கு சாமியார் அம்ப்ரோஸ் ஆண்டவர் தான். அங்கே அம்ப்ரோஸ் தான் இந்திய பங்கு சாமியார் அந்த பேராலயத்தில். அது வரைக்கும் வெள்ளக்காரங்க தான் இருந்தாங்க. இங்கே வெள்ளக்காரங்க மத்தியில் முதல் ப்ரொஃபஸர் யாருன்னா அம்ப்ரோஸ் ஆண்டவர். 1947 சென்ட் பீட்டர்ஸ் பெங்களூர் செமினரிக்கு போகிறாரு. அவர் தான் நம்முடைய இந்த பாண்டிச்சேரி கிடைத்த முதல் பேராயர். 1955 பொறுப்பு ஒப்படைக்கிறாரு. பதவியேற்றது 56 தான், ஜனவரி மாதம் 15ஆம் தேதி பொறுப்பு எடுத்துக்கிறாரு பேராயரா. அந்த சமயத்தில் ஜூன் மாதம் 6ஆம் தேதி ஒரு ஆர்டர் போடுறார். கமாண்ட் ஆர்டர்னா கட்டளை, சாதாரண விஷயம் இல்லை. அந்த ஆர்டர் எப்படிப்பட்டதுன்னு தெரியுமா? நான் இந்திய
அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தீண்டாமைக்கு எதிராக செயல்படுகின்றவர்களை அந்த சட்டம் தண்டிக்கும். அதே சமயத்தில் இந்த ஆலயங்களிலே சாலை முறையில் தடுப்பு சுவர் முறை, சாலை முறை இருக்கக்கூடாது, கோயிலில் தீண்டாமை இருக்கக்கூடாது, முதல் இவர்களுக்கு அவர்களுக்கு என்று நற்கரணை வழங்கக்கூடாது, ஓரமாக நின்று யாருக்கும் தாலி மந்திரிக்கூடாது, புது நன்மைக்கு எல்லா பிள்ளைகளும் ஒன்றா இருக்க வேண்டும், உறுதி பூசலுக்கு எல்லாம் ஒன்றா இருக்கணும் இப்படின்னு சொல்லி ஒரு 7 கட்டளை போட்டு, இட் இஸ் மை ஆர்டர், என்னுடைய கட்டளை இது, இதை மீறிட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா உனக்கு பாவசனம் கிடையாது, நன்மை கிடையாதுன்னு சொல்லி எழுதி ஜூன் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து இந்த சட்டம் அமலுக்கு வருகிறேன்னு சொல்லி அனுப்புறாரு. இங்கே எல்லா இடத்துல இந்த ஆலயத்தில் தீண்டாமை பின்பற்றப்படவில்லைன்னு ஒரு போர்டு வச்சிருப்பாங்க எல்லா கோயிலும். அப்போ இந்த கோவிலில் தீண்டாமை கடைபிடிக்கவில்லை, இங்க தீண்டாமை இல்லைன்னு சொல்லி ஒரு போர்டு இருக்கும். இந்த போர்டை யாராவது தொட்டீங்கன்னா உங்களுக்கு பாவசனம் கிடையாது, இந்த போர்டை யாராவது கழட்டி போட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மை கிடையாது. யார் சொன்னது? அம்ப்ரோஸ் ஆண்டவர். புரியுதுங்களா? 1956 முதல் சட்டமே அதுதான். அப்படி ஒரு 4-5 பங்குல சண்டை வந்தோடனே அந்த பங்கெல்லாம் இழுத்து மூடிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு, பங்கு பேர்லாம் சொல்ல மாட்டேன், ரெக்கார்ட் ஆகிடும், எல்லாமே ரெக்கார்டில் இருக்கு, நான் புத்தகத்தில் கொடுக்குறேன். அந்த பங்கெல்லாம் மூடிட்டு வாங்கன்னு சொல்ல சாமியாருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அப்பொழுது ஜாதி கோயிலுக்குள்ள வெளியே இருக்குது, நம்மகிட்ட இருக்கு, இல்லைலாம் சொல்ல முடியாது. கோயிலுக்குள்ள ஜாதி பிரச்சனைகளை இந்த கோலாஸ் ஆண்டவருக்கு அடுத்து வந்த அம்ப்ரோஸ் துணிச்சலாக நின்று வென்றெடுத்தார். வத்திக்கான் சங்கம், 2ஆம் வத்திக்கான் சங்கம் கூடுது 1962-65 வரைக்கும். வத்திக்கான் சங்கத்தில் இவர் இருக்கிறாரு, அதுக்கு முன்னாடி இருந்த ஷார்போனோ, இவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் போகிறாங்க. அந்த சமயத்தில் திரும்பி வந்து அந்த வத்திக்கான் சங்கத்தினுடைய மறுமலர்ச்சி திட்டத்தை திருவழிபாட்டில் இப்படி நம்ம உட்காந்து பூசை வைக்க முடியாது, சாமியார் அந்த பக்கம் திரும்பி வைப்பார், லத்தீன் பூசை இருக்கும், பாட்டிகள்லாம் தெரியும், எங்களுக்கு தான் தெரியும், நாங்கள் பார்த்து கூட இல்லை அதெல்லாம், புரியுதுங்களா? இந்த மறுமலர்ச்சி, திருவழிபாட்டில் மறுமலர்ச்சி, இறைப்பணி மறுமலர்ச்சி, மறைக்கல்வி மறுமலர்ச்சி, புரட்சிகள் எல்லாத்தையும் உருவாக்கின இவர் எப்படி செய்யறாருன்னா, அப்பப்ப கருத்தரங்க மீட்டிங் போடுறாரு, பொதுநிலையில் கூப்பிடுறாரு, சிஸ்டங்களை கூப்பிடுறாரு, ஃபாதர்களை கூப்பிடுறாரு, அடிக்கடி மீட்டிங் போட்டு கேள்வி பதில் கொடுத்து நீங்களே சஜஷன் கொடுங்க கேட்டு இந்த மறை மாவட்டத்தில் மாபெரும் புரட்சி செய்தவர் தான் அம்ப்ரோஸ் ஆண்டவர். ஒன்று ஜாதிய தீண்டாமை ஒழிப்பு, திருவழிபாடு, பக்தி முயற்சிகள், ஆன்மீக கொண்டாட்டங்கள், இப்படிப்பட்ட புரட்சிகள்லாம் கொண்டு வந்தவர் இந்த அம்ப்ரோஸ் ஆயர் தான். அதுக்கடுத்து தொடர்ந்து வந்து செல்வநாதர் உங்களை பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்ல ஆண்டவர். செல்வநாதர் 36 வயசுலேயே பிஷப் ஆகிட்டார், 36 வயசு. இவருக்கு வந்து 46 வயசு நினைக்கிறேன், ஆனால் 36 வயசு. ஏன்னா அவர் வந்து பெல்ஜியத்துக்கு அனுப்புனாங்க படிக்கிறதுக்கு. அப்போ வந்து 2ஆம் உலக போர், உயிர் தப்பிச்சு பிரான்ஸுக்கு ஓடுறாரு, அங்கேருந்து ரோமாபுரிக்கு வராரு. அவர் ஆர்டினேஷன் ரோமாபுரியில் இருந்து, அப்பா அம்மாலாம் யாரும் போக முடியாது. இந்த ரேடியோ வானொலி வழியே அப்பா அம்மாவுக்கு வாழ்த்து சொல்கிறாரு. அப்பா அம்மா, நான் செல்வநாதன் பேசுகிறேன், நான் சாமியார் ஆகிட்டேன், என் கரங்களை அச்சிக்கப்பட்டிருக்குது, இங்கேருந்து நான் ரேடியோ வழியாக ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி செல்வநாதர் கொடுப்பார். அவர் படித்த இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இப்போ அவர் செல்வநாதர் நமக்கு கிடைச்சது மிகப்பெரிய ஆசீர்வாதம். 1773 நம்முடைய அம்ப்ரோஸ் ஆயர் ரிசைன் பண்ணுறார், பணி விலகல் செய்கிறாரு. நம்முடைய நோய்ஷேட்டில் இருக்கிறாரு, வில்லியனூரில் இருக்கிறார். அவர் 99 இறந்துருவார். 73 92 வரைக்கும் செல்வநாதர் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? மிக அற்புதமான பேரை வரலாற்றை படிச்சிங்கன்னா, ஏழை மக்கள் பொருளாதாரத்தில் வளரணும், சிறு சேமிப்பு திட்டம், மக்களுடைய சிறு சேமிப்பு, சிறு குறு விவசாயிகள், நம்ம நினைச்சு பார்க்கல, கோயில் பூசைக்கு நினைச்சுக்கிறோம், சிறு குறு விவசாயிகள் இன்னைக்கு கவர்மெண்ட் சொல்லுது இல்லையா, அந்த விவசாயிகள் கொஞ்சம் நிலம் வச்சிருக்க, 1/4 காணி 1/2 காணி வச்சிருக்காங்க, அதை பயிர் வைக்க முடியல, அதுக்கு நான் உதவி செய்யறேன், கடன் உதவி செய்யறேன், கிணறு தூர் வாங்குறதுக்கு உதவி செய்யறேன், கிணறு வெட்டுறதுக்கு உதவி செய்யறேன், ஏழைகள் விவசாயிகளுக்கு திட்டங்கள் செல்வநாதர் ஆண்டவருது. அவர் காலத்தில் தான் PMSS என்ற நிறுவனம், பல்நோக்கு சேவா சங்கம் என்பது 1977 ஆரம்பிக்கப்பட்டது. 1984 சாம்ஸ் என்ற நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. இதெல்லாம் செல்வநாதருடைய திட்டம். அப்பப்போ குருக்களை கூப்பிட்டு கிராமப்புற மேம்பாடு, மக்களை எப்படி கடனில் கொடுக்கறது, கல்வி கடன் கொடுக்கறது, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, இது எல்லாமே செல்வநாதருடைய சகாப்தங்கள். நிறைய சொல்லிட்டே போகலாம். அவர் காலத்துலாம் போப் ஜான் பால் பிஎட் காலேஜ், ஃபாதர் அங்கே படித்தாங்க. 86 போப் ஜான் பால் காலேஜ் பிஎட் காலேஜ் ஆரம்பித்தார். கடலூரில் 1991 சென்ட் ஜோசப் காலேஜ் ஆரம்பித்தது அவர் காலம்தான். இப்படி பல்வேறு திட்டங்கள் செல்வநாதர் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. 92 அவர் ஓய்வு பெற்றார். 93 அவர் பேர் கொண்ட திருவிழா அன்னைக்கு அக்டோபர் 14 செல்வநாதர் இறந்துட்டார். அதுக்கடுத்து வந்தவர் தான் மைக்கேல் அகஸ்டின். உங்களுக்கு தெரியும் மைக்கேல் அகஸ்டின். 92 2004 வரைக்கும் நம்முடைய பாண்டி உயர் மறைமண்டல பணி செய்கின்ற பொழுது, அதுக்கு முன்னாடி செல்வநாதரை பற்றி சொல்லணும், அவருக்கு ஒரு ஜூப்ளி கொண்டாடுறாங்க, அவருடைய கோல்டன் ஜூப்ளி 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. 2 லட்சம் பெரிய அமௌண்ட்டு, இன்னைக்கு 2 கோடி மாதிரி. நான் சொல்கிறது வந்து 91 1992 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. இந்த பணத்தை அப்படியே வாங்கி இந்த மகராசன் என்ன பண்ணுற தெரியுமா, இங்கே 2 சங்கம் இருக்குது, PMSS இருக்குது, சாம்ஸ் இருக்குது, நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன்,
நம்ம மக்களுக்கு திடீர்னு அந்த காலத்து அப்பப்போ குடிசை எரியும், தீ விபத்து இருக்கும், திடீர்னு ஆக்சிடென்ட்ல இறந்துருவாங்க. இந்த பணத்திலிருந்து என் மக்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கொடுத்துட்டு போயிருக்காரு செல்வநாதர். ஓகேவா? அதே போல மைக்கேல் அகஸ்டினை படிச்சிங்கன்னா அவர் காலம் முழுசுமே நிறைய விஷயங்கள், நிறைய போராட்டங்கள் உண்டு. கல்வி பணி நிறைய நடுநிலை பள்ளிகள்லாம் உயர்நிலை பள்ளியை மாற்றி என் பிள்ளைங்கள்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தவர். அவருக்கு எங்கெல்லாம் காசு கொடுத்தாலும் அதை கொடுத்து இது ஏழை மக்களுக்கு கொடுக்குன்னு சொன்னார். 2003 அவருக்கு ஒரு ஜூபிலி வருது, அவருக்கு பிஷப் ஆன ஜூபிலி, 1000th ஜூபிலி. அப்போ 25 லட்சம் கொடுத்தாங்க அவருக்கு. நாம் என்ன பண்ணுவோம்? சூப்பராக ஒரு கார் வாங்கிக்கலாம், சூப்பராக ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த மகராசன் நம்ம 25 லட்சத்தை அப்படியே கொடுத்து தொழிற்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுங்கன்னு எழுதினார். தொழிற்கல்வி படிக்கிற பிள்ளைங்களுக்கு இன்னைக்கும் அந்த ஸ்காலர்ஷிப்பு மைக்கேல் அகஸ்டின் ஆண்டவரால் இருக்குது. புரியுதுங்களா? தனக்கு கொடுத்து 25 லட்சம் ரூபாயை அப்படி கொடுத்துட்டு போனவர் தான் அவர். ஏறக்குறைய 10 ஆண்டுகள் வேலூரில் பணியாற்றுகின்ற பொழுது இந்த தாழ்த்த பட்டியல் இனத்தவர் பழங்குடியினத்தவருக்கான கமிஷன் இருக்குது, SC/ST கமிஷன். அந்த கமிஷனுடைய சேர்மனாக இருந்த தலைவராக இருக்கும் பொழுது திருச்சியில் 7 லட்சம் பேரை கூப்பிட்டு பெரிய மாநாடு நடத்தி இந்த மக்களுக்கு SC பட்டியலை சேர்க்குன்னு சொல்லி போராட்டம் நடத்தியவர் தான் மைக்கேல் அகஸ்டின். எனவே அவர் சாகிற வரையில் இந்த ஏழை எளிய மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், இவருடைய முன்னேற்றம், வேலூருக்குமே நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் இப்போ சொல்கிற டைமில் எனக்கு அதெல்லாம் செய்தவர். அதுக்கடுத்து வந்து 2004 2021 வரைக்கும் இருந்தவர் தான் நம்முடைய மறைந்த பேராயர் வானந்தராயர். எங்களாம் செல்ல அப்பா மாறி எங்கள் காலம் அவங்கெல்லாம். அவங்க காலத்துலேயும் அவங்க முத சொன்னது என்ன தெரியுமா? முதல்ல அவங்க பதவி எடுத்த உடனே டாக் கொடுக்குறாரு. அப்போ சொன்னார், நான் ஊருக்கெல்லாம் உங்கள் ஊருக்கு வந்தேனா, பங்குக்கு வந்தேனா, நிறுவனத்துக்கு வந்தேனா மாலைலாம் போடாதீங்கன்னு சொன்னார். மாலை, மரியாதை, கிஃப்ட்டு, பரிசு, பொன்னாடு எதுவும் கொடுக்காதீங்க, ஒரு சின்ன கவர் கொடுங்கன்னு கேட்டார். அந்த கவர் எதுக்கு தெரியுமா? ஏழை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுன்னு சொன்னார். ஏழை பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்காக உதவி செய்யுங்க. இந்த மாலை அப்படி கழட்டி போட்டுருவோம், பொன்னாடு யாருக்கா கொடுத்துருவோம், அதெல்லாம் பெருசு கிடையாது. ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க, அது இன்னொரு ஏழைக்கு உதவி ஆகும். ஏழைகள் தான் என்னுடைய சொத்துன்னு சொல்லி அந்த வாழ்க்கை முழுசுமே அப்படி இருந்தவர். நிறைய திட்டங்கள், அவர் கால சுனாமி வந்துச்சு, தானே புயல் வந்துச்சுல, அதுக்கெல்லாம் இருந்தவர். இலங்கை அகதிகளுக்கு நிறைய அவங்களுக்கு பாடுபட்டார். சேப்பாக்குன்னு ஒரு மிஷன் இந்த பக்கத்தில் தாழ்த்தப்பட்ட துரும்பர் என கிறிஸ்தவர்களுக்காக சேப்பாக்குன்னு சொல்லி திருச்சி மேல் ஒரு மிஷன் ஆரம்பித்தார். இந்த பக்கம் அருந்ததி கிறிஸ்தவங்களுக்கு நொலமை மிஷன் ஆரம்பிச்சு. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாத விஷயமா இருக்கும். இப்படியெல்லாம் அவங்க செத்து நமக்கு உயிரை கொடுத்துருக்காங்க. கடைசியில் அவருடைய 2021 ஒரு புள்ளி வரம் கொடுக்கும் பொழுது 4,11,45,748 ரூபாய், 4,11,45,748 ரூபாய் நான் என்னுடைய ஏழை பிள்ளைகளுக்காக உதவி செய்திருக்கிறேன். அத்தனை பேரை படிக்க வச்சிருக்காரு. சின்ன கிளாஸ்லாம் கிடையாது, இன்ஜினியரிங், டாக்டரேட் பண்ணுறவங்க, ITI படிக்க எல்லாருக்கும் கடைசி வரைக்கும் 6ஆம் கிளாஸை சேர்த்தோம்னா கடைசி வரைக்கும் படிக்க வச்சு 500க்கும் மேற்பட்ட பிள்ளைங்களை உருவாக்கி இருக்கிறேன். 4,11,45,748 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன். கடைசியில் அவர் உயில் எழுதுறாரு, உயில் எழுதி வச்சிருக்காரு, எனக்கு உரியது எதுவாக இருந்தாலும், பணமாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும், நான் இறந்த பிறகு என்னுடைய பாண்டிச்சேரி மறைமாநில ஏழை குழந்தைகளுடைய கல்விக்காக நான் கொடுக்கிறேன்னு சொல்லி உயில் எழுதியிருக்காரு. அந்த உயில் இருக்கிற அவருடைய பணத்தை எடுத்து நம்ம அதை பயன்படுத்தணும். இப்படித்தான் ஒவ்வொரு ஆயரும் செய்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு பிரெஞ்சு குருக்கள் ஆரம்பிச்சாங்க, இந்திய ஆயர்கள் இன்னைக்கு கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நம்ம கதை கேட்டுன்னு இருக்கிறோம். கதை கேட்குறோமா கேட்கலையா? கேட்குறோமா? இன்னைக்கு நிறைய கொண்டாட்டங்கள் இருக்கு எல்லாருக்கும். நாள் முழுசும் நம்முடைய பேரொரு தந்தை, நம்முடைய முதன்மை குரு அவர்கள் மிக அழகாக இந்த ஏற்பாடை செய்திருக்கிறாங்க. கதை கேட்கறதுக்காக அல்ல, கதை கேட்டு இப்படி விட்டுட்டு போறதுக்காக அல்ல. இந்த பிரச்சனைகள் இன்னைக்கு நமக்கு நீடிச்சு இருக்கு. அவங்க பிரெஞ்சு குருக்கள் சந்திச்சதை அடுத்து இந்திய குருக்கள், இந்திய ஆயர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்திருக்கிறாங்க. ஓரளவுக்கு வெற்றி கண்டிருக்காங்க. இப்போ நம்மளும் செய்யணும். இப்போ நம்ம திருச்சபைக்குள்ள வரும்பொழுது பக்தி முயற்சின்றது முக்கியம். பக்தி முயற்சி, திருப்பலி, திருவழிபாடு, கொண்டாட்டங்கள் எல்லாம் நம்ம முக்கியம்தான், எல்லாம் முக்கியம். ஆனால் இது வாழ்க்கைப்படுத்தணும்னு சொல்லி தான் அவங்க கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. நான் இன்னைக்கு ஒரு ஊருக்கு போனேன், கொடியேற்றுறதுக்கு போனேன். கொடியேற்றுற பூசை வைக்கிற ஒரு பூசை கருத்து கூட இல்லை. அது 300 ஆண்டு காலத்து பங்கு, 300 ஆண்டு கால ஊர். அது கிறிஸ்துவங்கிற ஊர். நான் ஊர் பேர் சொன்னா அப்படியே வருத்தப்படுவீங்க நீங்க. நம்ம மேட்டாசனத்தான் ஒரு பூசை கருத்து கூட இல்லை. கொடியேற்றுறதுனா 2 பேர் 3 பேர் 3 வத்தி வாங்கி கொடுத்தாங்க, அவ்வளவுதான். அதுவே பக்கத்து ஊர் இருக்குது, பக்கத்தூர்ல 1.5 மணி நேரம் சாமியார் பூசை கருத்து வாசிக்கிறாரு. புரியுதுங்களா? 4 காணிக்கை பாட்டு பாடுறாங்க வத்தி வாங்குறதுக்காக பக்கத்து ஊர்ல. நான் ஊர் பேர் சொன்னோம்னா பின்னாடி வந்து சொல்லி கொடுக்குறேன் பூசை டாக்குக்கு பிறகு. அந்த நம்பிக்கை என்பது நிறைய பேருக்கு வந்து வாங்கி பழக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கணும்னு பழக்கம் இருக்கிறது இல்லை. ஆனால் பிரெஞ்சு மிஷினரிகள் எங்கே போனாலும் அவங்க ஆரம்பிக்கப்பட்ட இடங்களெல்லாம் பக்தி ஆழமாக கொடுத்துருக்குறாங்க.
கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கன்னு கொடுத்துருக்காங்க. திருப்பலி நீங்க வைக்கிற நன்றி சொல்றது, காணிக்கை கொடுத்து நன்றி சொல்றது. உங்க வாழ்க்கையில கடவுள் இப்படிப்பட்ட அரும்பெரும் காரியங்களை செய்திருக்காருன்னு சொன்னா நன்றி சொல்றது. நீ நன்றி சொல்ல மாட்ட, இங்கிருந்து எடுத்துன்னு போவ அப்படின்னு சொன்னா உன்னுடைய நம்பிக்கை என்பது அவ்வளவுதான். நான் சொன்ன ஒரு ஊர்ல பக்கத்து ஊர்ல கொடுக்குறான், 2 கிலோமீட்டர் இன்னொரு ஊர் இருக்குது, அந்த ஊர்ல கொடுக்க மாட்டேன்னு அர்த்தம். நன்றியே கிடையாது, வெறும் கொண்டாட்டம், கொடி ஏற்றுறது, வெடி போடுறது, டான்ஸ் போடுறது, பாட்டு பாடுறது, அவ்வளவுதான், அதுக்கு மேல இல்லை. அந்த நன்றி உணர்வு இன்னைக்கு எம்ஐபி குருக்கள் கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு நீங்க நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். இரண்டாவதாக ஒரு விஷயத்தை நான் சொல்லாத விட்டுட்டேன். நம்முடைய ஏற்காடுல 1849 குய்யோன்னு ஒரு சாமியார் போனாரு, கோவில் மேடை இடத்த வாங்கினாரு. அவங்க தங்கறதுக்கு இடம் வாங்கணும்னு பார்த்தாங்க, அப்ப கட்ட முடியல. 1872 ஒரு சானிட்டோரியம் குருக்கள் பிரெஞ்சு சாமியார் தங்கறதுக்கு இடம் வாங்கினாங்க. 1883 லவுனான்ற சாமியார் தான் ஒரு பால் மாடிஸ்னு ஒரு பெரிய சொத்து, ஒரு 600 ஏக்கர் வாங்கினாங்க. 600 ஏக்கர் பால் மாடிஸ்ன் இடத்துல இருக்குது. அதுக்கடுத்து 1895 ப்ரூயர்னு ஒரு சாமியார் அந்த இடத்துக்கு கீழே ஜான் ஜோஸ் எஸ்டேட் வாங்கிட்டு இந்த காந்தி ஆண்டவர் பேரில் போடுறாங்க. ஏறக்குறைய 800 ஏக்கரு 900 ஏக்கர் இருக்கும் காஃபி எஸ்டேட் வாங்கின. எதுக்கு தெரியுமா வாங்கினாங்க? மறை மாநிலம் தொடர்ந்து ஓடிட்டே இருக்கணும், அதனுடைய வருமானத்தை நாங்கள் பல திட்டங்களுக்கு பயன்படுத்துன்னு சொல்லி கொடுத்தாங்க. நீலவேலி உங்களுக்கு சொல்லிட்டேன், பணிக்குங்குப்பத்தில் ஒரு 100 ஏக்கருக்கு மேலே இருக்குது. இது எல்லாமே அவங்க சொத்து. ஒவ்வொரு பழைய பங்குலுமே 10 ஏக்கர் 20 ஏக்கர் குறைஞ்சது இருக்கும். பழைய பங்குலெல்லாம் ஒரு 100 ஆண்டு கால கடந்த பங்குலாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் நிலம் இருக்கும். இது எல்லாம் அவங்களுடைய திட்டங்கள் உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு நம்ம பயன்படுத்திருக்கிறோம், பயனாளிகளாக இருக்கிறோம், வளர்ந்துருக்கிறோம்னு சொன்னால் இன்னும் நம்ம திருச்சபைக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். ஒன்று, நன்றி உணர்வு நமக்கு இருக்கணும் இன்னைக்கு. இரண்டாவதாக இந்த எம்ஐபி இன்னைக்கு அந்த எக்ஸிபிஷன் பார்ப்பீங்க, நிறைய கலை நிகழ்ச்சியெல்லாம் கலங்கும்போது அந்த ஸ்பிரிட் இன்னைக்கு நமக்கு போராட்டத்தில் இருக்கிறோம். நம்ம இந்திய தேசத்தை எதை நோக்கி போயிருக்குன்னு தெரியாது நமக்கு. இன்னும் நம்ம வேத கலாபனை சந்திக்க போகிறோம். வேத கலாபன் என்றது திப்பு சுல்தான் காலத்தில் 1784 வந்துச்சுன்னு சொன்னேன். இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிறோம், அது எப்பன்னு தெரியாது. எங்களுக்கு தலை மேலே கத்தி இருக்குது. FCRAன்னு சொல்லி நம்ம வெளிநாட்டிலிருந்து 1976 இன்னைக்கு வரைக்கும் வாங்கின பணத்துக்கு எங்கே ஒரு கல்வெட்டு இருந்துச்சு, அந்த கோயில் என்னன்னு சொல்ல போறாங்க, இந்த பள்ளிக்கூடம் என்னன்னு சொல்ல போறாங்க, இந்த கானூண்டி என்னன்னு சொல்ல போறாங்க. எங்கே ஒரு சின்ன கல் 1976 FCR ஆக்ட் வந்துச்சு. இன்னைக்கு அந்த ஆக்டுக்கு பிறகு எடுக்கிறதுக்கு சட்டம் கொண்டு வர போறாங்க. மார்ச் மாதம் 25 பார்லிமெண்ட்ல கொண்டு வந்துச்சு. கொஞ்சம் பேர் கத்தனத்தால் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த சட்டம் வந்துச்சுன்னா எந்த கானூண்டு இருக்கும், எந்த பள்ளிக்கூடம் இருக்கும், எந்த கோயில் இருக்கும், எது இருக்குமே தெரியாது. இப்போ புரிதுங்களா நான் சொல்றது? இது ஒரு பக்கம் நம்முடைய வெளிநாட்டில் வந்த உதவிகள் நிறுத்தப்படணும். ரெண்டாவது, மதத்தை இப்படி நம்ம அறிவிப்பு. இன்னைக்கு நம்ம ஊர்வலம் வந்தோம் இல்லையா, பவனி வந்தோமா, கொடி ஏற்றணும்னா, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் நிகழுமா? சேலஞ்சிங், சவால்கள் இன்னைக்கு நமக்கு போராட்டங்கள் இருக்குது. புரிதுங்களா? இந்து நாடாக மாற்றுவதற்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட நிலையில் நம்ம இருக்கணும். தமிழக பற்றி நான் அரசியலை பேச விரும்பல நான். அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய கிறித்துவம் இன்னும் ஜாதியின் அடிப்படையில் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறதா? ஜாதி அடிப்படையில் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறதா? நம்முடைய அமைப்புகளில் ஜாதியும் பேசப்படுகிறதா? நம்முடைய அமைப்புகள் எத்தனை அமைப்புகள் வச்சிருக்கிறோம், வச்சு பேசுகிறோம். நமக்குள்ள இன்னும் கலவரங்களை உருவாக்கி கொண்டே இருக்கணுமா? பொருளாதார அடிப்படையில் பிரிஞ்சு கிடக்கணுமா? ஏற்றத்தாழ்வு உருவாக்கணுமா? கல்வி பணி எப்படி நம்முடைய மக்களுக்கு போய் சேருகிறதா? இதெல்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சு சொன்னா நாம் இந்த எம்இபி கொண்டாட்டம் என்பது வெற்று கொண்டாட்டமாக மாறி போய்விடும். எம்இபி கொண்டாட்டம் என்பது ஏதாவது ஒரு விதத்தில் உதவுனா நான் இருக்க மாட்டேன், அவர் தான் பரவாயில்ல, அப்படி இருக்கணும். புரியுதுங்களா? எல்லாரையும் மாற்ற முடியாதுங்க, எல்லாரையும் மாற்றலாம் முடியாது. நான் மாறினா போதும். நான் மாறினா போதுமா போதாதா? நான் மாறுவேன், நான் கடவுளுடைய மகளா இருப்பேன், நான் சமத்துவத்துக்கு உதவி செய்வேன், நான் சகோதரத்தை விளைவிப்பேன், நான் சமயத்துக்காக துணிஞ்சு குரல் கொடுப்பேன். என்னால பிரிவினை வராது, என்னால பிளவு வராது, என்னால பிரச்சனை வராது. சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா உங்களால? அப்படி தனி மனிதர்களாக சொல்வோம். நாம் எல்லாம் சேர்ந்து நாங்கெல்லாம் சொல்ல தேவையில்லை. நான் கடவுளுடைய மனிதனாக இருப்பேன். எம்இபி ஸ்பிரிட்டில் அவர்கள் கொண்டு வந்த ஒற்றுமை, சமாதானம், சகோதரத்துவம், அந்த சமயத்திற்கான பணிகள், ஆலய பணிகள், இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி உறுதிப்பாட்டை எடுத்துக்கிட்டோம்னா நாம சந்தோஷமா இருக்க முடியும். ஓகேவா? நன்றி, வாழ்த்துக்கள். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். என்கிட்ட சந்தேகம்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல? ஏதாவது சந்தேகம், ஏதாவது நான் குழப்பினதில் அது புரியாதது எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா? ஓகே, நன்றி தந்தையே. உடனடியாக நாம் பள்ளி வளாகத்திற்கு சென்று அங்கே இருக்கிற கண்காட்சியை அருட்தந்தையோடு இணைந்து அருட் சகோதரிகள்
நீங்கள் வந்து ஏறக்குறைய அரை மணி நேரம் உங்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு அந்த அறையிலும் அருட்சகோதரிகள் மிக பகீரத பிரயத்தனம் செய்து ஏற்பாடு செய்த கல்வி, சமூகம், ஊடகம், சமுதாயம் என்று சொல்லி மிகச்சிறப்பாக எப்படி அவர்கள் வந்தார்கள், கப்பலில் வந்தார்கள், கட்டிய கட்டிடங்கள் என்ன, திண்டிவானத்தில் இருக்கிற இந்த சென்டான்ஸ் அல்ட்ரா டெக்னாலஜி 1 ஃபர்லாங், அதை போல் இப்படி ஒரு கட்டிடம் நீ கட்டவே முடியாது எவ்வளவு பணம் கொடுத்தாலும். இந்த ஆலயம் கூட கட்டுவதற்கு மிக கடினம், இதை புதுப்பிக்குவதே கடினம், ஆனால் கட்டுவது என்பது மிக இமாலய சாதனை. ஆகவே அருட்சகோதரிகள் 1, 2, 3, 4 அறைகள் இருக்கின்றன. நீங்கள் வரிசையாக போய் அதை பார்க்கலாம். 1 மணிக்கு சரியாக அதே இடத்துல உங்களுக்கு அந்த பேரிகேட் போட்டிருப்பாங்க, சாப்பாடு அங்கே கொடுப்பாங்க. அங்கேயே சாப்பிட்டுட்டு மறுபடியும் நீங்கள் காஃபி குடிக்கும்போது பார்த்த அழகாக குப்பத்தொட்டில் போட்டிருந்தீங்க. சந்தோஷம். நான் சொன்னதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். நாங்கள் அண்ணாவை விட, பேரறிஞர் அண்ணாவை விட மிகச்சிறந்தவர்கள் என்பதை எடுத்துக்காட்டு. அதே நாகரீகம், அதே பண்பாட்டை நான் எதிர்பார்க்கிறேன். ஆகவே சிறுவர்களுக்கான ஒரு சிறிய அந்த கண்டெய்னர் இட்செல்ஃப், நீங்கள் எங்கே உட்காந்து கையிலே உட்காந்து சாப்பிட்லாம். நீங்கள் அந்த கீழே விழறது வாய்ப்பே இல்லை. நிழலாக பார்த்து, சேருக்கு இடமாக பார்த்து சாப்பிட்டுட்டு அந்த குப்பத்தொட்டில் போட்டுரும். 1 மணிக்கு உணவு, 1:30 மணிக்கெல்லாம் அந்த கலை நிகழ்ச்சி ரெடியாக இருக்கும். ஏறக்குறைய 45 மினிட்ஸ், ½ அன் ஹவர், 45 மினிட்ஸ் உங்கள் கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்தாகவே இருக்கும். நீங்கள் இந்த நாள் முழுவதும் இங்கு இருந்திருக்கிறோம், எந்த விதத்திலும் கஷ்டப்படவே மாட்டீர்கள். MEP என்ற ஒரு அற்புதமான அருட்பணியாளுடைய சபையை பற்றிய அருட்தந்தை மிக வரலாற்று பூர்வமாக, உணர்வு பூர்வமாக, உறவு பூர்வமாக சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்கள் கண்டிப்பாக எதையும் இழந்துவிடக்கூடாது என்பது நம்முடைய பேரவா. அதை நீங்கள் மறுபடியும் எழுந்து நிற்போம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. உடனடியாக நீங்கள் பள்ளி வளாகத்திற்கு செல்லலாம்.